நீதியரசர் மாண்புமிகு திரு ஆர் மகாதேவன் அவர்களே, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, அரங்காவலர் குழுவை சார்ந்த நண்பர்களே, விருது பெறும் நூலுக்கு ஆசிரியர் திரு ஆத்மார்த்தி அவர்களே, நடுவர்களே, நூல் மதிப்புரை ஆற்ற வந்திருக்கும் திருமதி பர்வீன் சுல்தான், இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள், 11 ஆண்டுகளாக இந்த ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலே சிறுகதை, நாவல்கள், கவிதை தொகுப்பு என்று தொடங்கி 3 ஆண்டுகளாக சிறந்த பிரசுரிக்கப்படாத கையெழுத்து பிரதி நாவலுக்கு பரிசு வழங்குவதென்று அரங்காவலர்கள் முடிவெடுத்து 3-4 ஆண்டுகளாக இந்த விழாவை நடத்தி சிறந்த நாவலுக்கு விருது தருகிறோம். படைப்பை அடையாளம் காண்பது ஒன்று, படைப்பு ஆசிரியரை அடையாளம் காண்பது வேறு. படைப்பாசிரியரை அடையாளம் கண்டால் தொடர்ந்து படைப்புகள் வரும். ஆகவே படைப்பின் மூலமாக படைப்பாசிரியரை அடையாளம் கண்டு தமிழ் உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறோம். அந்த வகையிலே இன்று தேவதாஸ் என்ற நாவலுக்கு அதை கண்டறிந்து ஆசிரியர் திரு ஆத்மார்த்தி அவர்களுக்கு விருது வழங்க உதவிய நடுவர் குழுவினருக்கும் அரங்காவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரை பற்றி கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே சிறு குறிப்பை தந்தார். கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் இல்லாமல் இந்த படைப்பை நூலாக வெளியிட்டிருக்க முடியாது. தொடர்ந்து நம்முடைய படைப்புகளை, நம்முடைய அடையாளம் கண்ட படைப்புகளை வெளியிட்டு லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அவர் பொறுப்பேற்று இதை வெளியிடுகிறார். நஷ்டம் வராதுன்னு நினைக்கிறேன், லாபம் வந்தால் மகிழ்ச்சி. தலைவர் விருது வழங்குபவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு திரு ஆர் மகாதேவன் அவர்கள். அவருடைய தந்தை திரு அரங்கநாதன் அவர்கள் தமிழ் புலமை கொண்டவர், பெரிய தமிழ் எழுத்தாளர். சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் என்று பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய வீடு பேரு என்ற சிறுகதை தொகுதியா நாவலா என்று 2 வகையிலும் அடங்கக்கூடிய படைப்பு தமிழ் உலகத்துக்கு நன்கு அறிமுகமானது. அந்த திரு மா அரங்கநாதனுடைய நூல்களை விமர்சித்து பல எழுத்தாளர்கள், அசோகமித்திரம் தொடங்கி காணசு, நகுலன், சாகந்தசாமி எல்லாரும் எழுதிய நூலே வந்திருக்கிறது. நாஞ்சில் நாட்டை சார்ந்தவர் திருவன் பரிசாலம் என்ற ஊரை